ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம எக்ஸாம் டிப்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது எஸ்எஸ்சிஜிடி கான்ஸ்டபிளுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து நமக்கு எக்ஸாம் வந்து முடிஞ்சு சரிங்களா. இப்போ எல்லாமே ஃபிசிக்கலுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஃபிசிக்கலுக்கு வந்து ஒரு ஆல்ரெடி இப்போ வந்து சர்க்குலர் நோட்டீஸ் வந்து பாஸ் ஆகி அது வந்து ஆகஸ்ட் 20 ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க, நியூஸ் சொல்லியிருந்தாங்க சரிங்களா. இது வந்து எல்லார் மனசுலேயும் சந்தேகமாக தான் போயிட்டுருக்கு சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து அஃபீஷியலாக இன்னும் ஷார்ட் நோட்டீஸ் வந்து டிக்ளேர் பண்ணலை. இது வந்து நமக்கு வெறும் சர்க்குலர் நோட்டீஸ், அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிருக்க சர்க்குலர் நோட்டீஸ் தான் இப்போ வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. நமக்கு இன்னும் ஷார்ட் நோட்டீஸ் வந்து அஃபீஷியலாக இன்னும் டிக்ளேர் பண்ணலை. ஸோ ஷார்ட் நோட்டீஸ் டிக்ளேர் பண்ணால் தான் அடுத்து அட்மிட் கார்டு எப்போ வரும் அந்த டீட்டெயிலாம் நமக்கு தெரியும். இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய தேதி பார்த்திங்கன்னா 19 நாள் தான் இருக்குது சரிங்களா. 19 நாள் தான் இருக்குது. இன்னமும் அவங்க வந்து அட்மிட் கார்டை பற்றியோ இல்லைனா அஃபீஷியலாக ஆகஸ்ட் 20 நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி போர்டில் இருந்தோ எந்த இதுவுமே இன்னும் டிக்ளேர் பண்ணல சரிங்களா. இந்த டவுட் வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, கமெண்ட்லேயும் சரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்லையும் சரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ நான் இதுக்கு வந்து ஒரே ஒரு ஆன்சர் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ நமக்கு ஆகஸ்ட் 20 இந்த ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணாங்கன்னா நமக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் அவங்க ரிலீஸ் பண்ணியே ஆகணும் சரிங்களா. ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலைன்னா இந்த நம்ம என்ன சொல்கிறது ஆகஸ்ட் 20 நடத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் சரிங்களா. நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த ஃபஸ்ட் வீக், அதாவது நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் வரை எதிர்பார்க்கலாம். அதையும் தாண்டி போச்சுன்னா இவங்க ஆகஸ்ட் 20 நடத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். இது வந்து நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து அந்த சர்க்குலர் நோட்டீஸ் வந்துருச்சு, அப்போ நடத்துவாங்கன்றனா இன்னொன்று அஃபீஷியலாக அவங்களே டிக்ளேர் பண்ணல. இது வந்து வெறும் சர்க்குலர் நோட்டீஸ் தான் சரிங்களா. இந்த சர்க்குலர் நோட்டீஸுமே எதுலேருந்து ரிலீஸ் ஆச்சு, யார் ரிலீஸ் பண்ணாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது சரிங்களா. இது ஸ்ப்ரெட் ஆச்சு, எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு, அவ்வளோதான் சரிங்களா. மிச்சபடி வந்து யார் ரிலீஸ் பண்ணாங்க என்னன்ட்டு எதுவுமே யாருக்குமே தெரியாது. இன்டர்னல் சர்க்குலர் சரிங்களா, அதாவது டிபார்ட்மெண்ட்டில் இந்த போன சர்க்குலர் வந்து வெளியே லீக் ஆகிருக்கு, அவ்வளோதான் சரிங்களா. இப்போ நமக்கு வந்து அஃபீஷியலாக ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்குள்ளே அவங்க டிக்ளேர் பண்ணலைன்னா ஆகஸ்ட் 20 நடத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியாகிட்டே போகும் சரிங்களா. மேக்ஸிமம் ஆகஸ்ட் 10 சரிங்களா. மேக்ஸிமம் ஆகஸ்ட் 10க்குள்ளே எஸ்எஸ்சி போர்ட்லேருந்தோ அல்லது சிஆர்பிஎஃப் போர்ட்லேருந்தோ அஃபீஷியலாக ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், ஆகஸ்ட் 20 தான் நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக அவங்க ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணலைன்னா மேக்ஸிமம் ஆகஸ்ட் 10 சரிங்களா. ஆகஸ்ட் 10க்குள்ளே அவங்க மேக்ஸிமம் வந்து பண்ணலைன்னா, டிக்ளேர் பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் 20 ஃபிசிக்கல் நடக்காது சரிங்களா. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன், ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக ஆகஸ்ட் 20 ஃபிசிக்கல் நடக்காட்டினாலும் செப்டம்பரில் கன்ஃபார்ம் 100% வந்து செப்டம்பரில் கன்ஃபார்ம் நடந்துடும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ஆகஸ்ட்டில் அதாவது இன்னும் ஷார்ட் நோட்டீஸ் வரல, நம்ம ஷார்ட் நோட்டீஸ் வந்தோடனே ரெடி ஆகிக்கலாம், ஆல்ரெடி டேட் வந்தோடனே ரெடி ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கேங்கில் இருந்தீங்க. இப்போ வந்து ஷார்ட் நோட்டீஸ் வந்தால் ரெடி ஆகிக்கலாம், இன்னும் ஷார்ட் நோட்டீஸே வரல, இது வந்து ஃபேக்கு, அந்த மாதிரிலாம் நினச்சி வச்சுருக்கீங்க. ஆகஸ்ட் 20 மேக்ஸிமம் தள்ளி போய் ஆகஸ்ட் 20 நடத்தலைனாலும் கண்டிப்பாக செப்டம்பரில் நடத்திடுவாங்க சரிங்களா. ஸோ டேட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு டேட் வந்தால் பார்ப்போம்னு சொல்லிட்டு யார் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு ஃபிசிக்கலுக்கு ரெடியாக இருங்க, டைமிங் வச்சுருங்க சரிங்களா. மேக்ஸிமம் வந்து நம்ம ஆகஸ்ட் 20 நடத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நமக்கு இன்னும் ஒரு 10 days இருக்குது அவங்க ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. அந்த 10 days தாண்டி போச்சுன்னா தான் அவங்க நடத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியாக இருக்கும்னு சொல்கிறேன் சரிங்களா. மேக்ஸிமம் வந்து ஆகஸ்ட் 10 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அவங்க வந்து ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணி அடுத்த ஒரு 10 days வந்து அவங்க ஹால் டிக்கெட்லாம் பப்ளிஷ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இன்னொரு விஷயம் யாரும் கேட்காதீங்க, இந்த செஞ்சு ஃபிசிக்கல், அதாவது ஷார்ட் நோட்டீஸ் விட்டுலேருந்து 1 month வந்து அவங்க ஃபிசிக்கல் ஒரு டைம் கொடுப்பாங்க. அவங்க ஆல்ரெடி 6 months டைம் கொடுத்தாங்க சரிங்களா. 6 மாதம் நமக்கு முழுசாக டைம் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் பண்ணுறதுக்குன்ட்டு. நம்ம தான் என்ன பண்ணாமல் டேட்டு போட்டோம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம டிலே பண்ணிட்டு போயிட்டோம் சரிங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட் வீக் இல்லைன்னா ஆகஸ்ட் 10 சரிங்களா, அதுக்குள்ளே நமக்கான ஷார்ட் நோட்டீஸ் வரலைன்னா ஆகஸ்ட் 20 நடத்தக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மி தான் சரிங்களா. அப்படி ஆகஸ்ட்டில் நடத்தாமல் போனாலுமே கண்டிப்பாக செப்டம்பரில் 100% 200% கூட நடக்கும் சரிங்களா. ஸோ ஃபிசிக்கலுக்கு தயவு செஞ்சு ரெடி ஆகிக்கோங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டைமிங் இப்போ வச்சுட்டீங்க சரிங்களா. இன்னும் டைமிங் வைக்காதவங்களுமே 26, 25, 26, 27 தான் இருக்கீங்க. நீங்களுமே டைமிங் ஈஸியாக வைக்கலாம் சரிங்களா. ஓகே, இந்த தடவை நியூ ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் தம்ப்ளைனில் கொடுத்ததுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பழைய ப்ராசஸுக்கு போயிட்டாங்க. நியூ ப்ராசஸ்னால் ஓல்டு ப்ராசஸுக்கு போயிட்டாங்க. ஓல்டு ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் நடக்கும், அடுத்து வந்து பிஎஸ்டி பிஇடி நடக்கும், அதுக்கடுத்து வந்து டிவி டிஎம்இ இதெல்லாம் நடக்கும், அடுத்து தான் ஃபைனல் மீட்டுக்கு போவாங்க. அப்போ நம்ம எத்தனை கட் ஆஃப் வந்து கிராஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, எக்ஸாமில் ஒரு கட் ஆஃப், பிஇடியில் ஒரு கட் ஆஃப், டிஎம்இ அதாவது டிஎம்இ ஆர்எம்இயில் ஒரு கட் ஆஃப் சரிங்களா. மொத்தம் நம்ம வந்து 3 ஸ்டேஜ் ஆஃப் கட் ஆஃப் வந்து கிராஸ் பண்ணுவோம் சரிங்களா. அந்த ப்ராசஸுக்கு இப்போ கொண்டு போயிட்டாங்க, பழைய ப்ராசஸ் கொண்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரு புது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஃப்ஐடி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் எஸ்எஸ்சி போர்டு வந்து ஒவ்வொரு புது விஷயத்தை அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னும் ஃபிசிக்கலில் அவங்க எந்த அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்காங்க, நான் சொல்லியிருந்தேன்ல. இப்போ வந்து ஆர்எஃப்ஐடியை கொண்டு வந்து பண்ணிட்டாங்க சரிங்களா. ஸோ ஆர்எஃப்ஐடியை பற்றிலாம் யாரும் பயப்பட தேவையில்ல. நம்ம ஆல்ரெடி வந்து ஆர்எஃப்ஐடினா என்ன, அது வந்து எப்படி உட்காது, என்ன பிரின்சிபல்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. வீடியோ பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், நம்ம சேனலில் வீடியோஸ் நிறையா இருக்கும் சரிங்களா.
இன்னொரு விஷயமே நான் சொல்லிக்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்கு பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருச்சுன்னா, உங்கள் நேம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்குன்னா, தயவு செஞ்சு பிஇடிக்கு போங்க. ஃபிசிக்கல் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணி கிளியர் பண்ணிடுங்க சரிங்களா. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வருஷம் வந்து ஃபிசிக்கல் ஒரு கட் ஆஃப் விழுவும். அதுக்கடுத்து மெடிக்கல் ஒரு கட் ஆஃப் விழுவும் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஒரு கட் ஆஃப் விழும்போது, நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டேஜ் தாண்டிட்டீங்க, மெடிக்கல் போயிட்டீங்கன்னா, உங்களுக்கான வேலைக்கான பாசிபிள் வந்து 80 to 90% உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா. ஏன்னா ஃபிசிக்கல் ஒரு கட் ஆஃப் ஏற்றும்போது அதுக்கடுத்து ஒரு கட் ஆஃப் வந்து ரொம்ப மைல்டாக கம்மியாக ஏற்ற சான்சஸ் நிறையா இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ யாரெல்லாம் பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்களோ அவங்க தயவு செஞ்சு பிஇடிக்கு போய் பிஇடி எப்படியாவது கிளியர் பண்ணிடுங்க. நீங்கள் அடுத்த பேஸான மெடிக்கலுக்கு நீங்கள் வந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன். ஃபிசிக்கல் யாரெல்லாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்களோ தயவு செஞ்சு எனக்கு வந்து இந்த போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிக்காமல் தயவு செஞ்சு ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபிசிக்கலை கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள் சரிங்களா. கண்டிப்பாக இந்த இடம் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்பவே வேரிஸ் ஆகணும். ஏன்னா பிஇடிக்கு வந்து ஒரு 4 மார்க் கூட்டினாங்கன்னா அடுத்த பேஸுக்கு வந்து மெடிக்கல் கிளியர் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு 2 மார்க் அந்த லெவலில் தான் கூட்டுவாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு பிஇடி கிளியர் பண்ண பிறகு உங்களை எவ்வளோ மார்க் வந்து கட் ஆஃப் கூட்டுறாங்கன்றத பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரிஞ்சிடும் சரிங்களா. அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க பிஇடி பண்ணுங்கள். பிஇடியை தயவு செஞ்சு கிளியர் பண்ணிடுங்க சரிங்களா. இன்னொரு விஷயம் வந்து எல்லாருமே டவுட் கேட்டது வந்து பிஎஸ்டி வந்து டிஜிட்டல் மெத்தடாக கேட்டிருந்தீங்க. ஆமாம் சரிங்களா. உங்களுக்கு நமக்கு வந்து ஆர்எஃப்ஐடி மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. ஆர்எஃப்ஐடி மெத்தட் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பிஎஸ்டி வந்து ஹைட் வெயிட் மெஷர்மெண்ட் எல்லாமே டிஜிட்டலில் தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இதோட வந்து அக்யூரேட்டாக வந்து ஹைட் மெஷர்மெண்ட்டு அந்த வெயிட் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும் சரிங்களா. செஸ்ட் மெஷர்மெண்ட்டு முதற்கொண்டு உங்களுக்கு சென்சாரில் தான் அளப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த தடவை உங்களுக்கு எல்லாமே பாயிண்ட்டில் முதற்கொண்டு நீங்கள் வந்து ஸ்கேலிங்கில் அதாவது ஹைட்டில் வந்து பாயிண்ட்டில் வந்து நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன் அந்தமாதிரி சொல்லுவீங்கள்ல, அவங்களுக்குமே எல்லாருமே இந்த தடவை வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கான ஹைட் வந்து சொல்லிடுவாங்க சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் ஸ்கேலிங்கில் இருந்துச்சு அவங்க வந்து அமுக்கிட்டாங்க, ஸ்கேலிங் தப்பாக இருக்குது அந்த மாதிரி நிறைய ரீசன் நிறைய பேர் சொல்லுவீங்க. ஆனால் இந்த இடம் வந்து சென்சார் சரிங்களா, அக்யூரேட்டாக உங்களுக்கான பாயிண்ட் முதற்கொண்டு அது வந்து வேல்யூவோடு வந்துடும். ஸோ ஹைட்டில் வந்து நான் கரெக்டாக 170 இருக்கேன். நான் உமன் கேண்டிடேட் ஹைட்டாக வந்து கரெக்டாக 157 இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்கள, அவங்களாம் தயவு செஞ்சு ஃபிசிக்கல் போயிருங்க சரிங்களா. உங்களுக்குலாம் சென்சாரில் பார்க்கும்போது அக்யூரேட்டாக வரதுக்கு சான்சஸ் நிறையா இருக்கும். ஏன்னா அந்த உடன் ஸ்கேலிங்கில் வரதுக்கும் சென்சாரில் வரதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும். பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வேரி ஆகும் சரிங்களா. ஸோ அந்த நான் 170 தான் இருக்கேன், 169 பாயிண்ட் அவ்வளோ இருக்கேன், இல்லை உமன் கேண்டிடேட் வந்து 156 பாயிண்ட் சம்திங் இருக்குன்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு ஃபிசிக்கல் போய் அட்டன் பண்ணுங்கள். சென்சார் மெத்தட்னால நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது சரிங்களா. ஓகே, நீங்கள் கேட்ட டவுட்டில் நிறைய டவுட் வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் இந்த வீடியோவில். வேறு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நம்ம குரூப்பில் கூட கேளுங்க சரிங்களா. இந்தமாரி நிறைய டவுட் நீங்கள் கேட்க தான் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் சரிங்களா.